இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்த அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங். ஸோ இன்றைக்கி வந்து யூஸ்வலாக நான் கூப்பிடும்போது லைஃப்பில் நாங்கள் வயிற்றில் இந்த ஆப்ரேஷனை பண்ணிட்டோம், அதை கிழிச்சிட்டோம், அது மாதிரி நம்மளை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இந்த முறை எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலுடைய ஒரு இயக்குநராக சேர்மனாக மற்ற டாக்டர்ஸ் பண்ண ரொம்ப நல்ல ஒர்க்கை வந்து அவங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்கிறது தான். ஸோ இங்கிலீஷில் வந்து அதுவும் இந்த பொலிட்டிக்கல் எலெக்ஷன் டைமு டோன்ட் வரி, இது மேலே அரசியல் பேசுனேன்னா வாக்கிங் த டாக்னு ஒன்று சொல்கிறது அது செய்கிறது தான் வாக்கிங் த டாக். ஒரு சிலருக்கு இந்த வாழ்க்கையில் வாக்கும் பண்ண முடியாது, டாக்கும் பண்ண முடியாது. அந்த நிலைமையில் இருந்தது தான் நம்மளுடைய கதாநாயகி. அதாவது ஒரு யாரும் கண்டுபிடிக்காத ஒரு மர்ம வியாதினால, some completely mysterious disease, nobody knew what the problem was. She stopped talking, she stopped walking. அதாவது மூச்சு விடுறதும் பேசுகிறதும் முழுங்குறதும் மாதிரி இந்த தொண்டை பகுதியில் இருக்க தசைகளும் தசை நாறுகளும் இயங்குறதும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒழுங்காக நடந்து சுற்றி இருந்த பொண்ணு, ஒரு பிளேபேக் சிங்கராக இருந்த பொண்ணு, இப்போ முடிச்சுட்டு இப்போ பாடிச்சு, அவ்வளோ அழகாக பாடிச்சு. கொஞ்சம் லக் இருந்துச்சுன்னா बोलते हैं कि मैं भी थोड़ा सा गाना गा सकते हैं जाने के पहले. அதாவது அவ்வளோ அழகாக பாடிட்டு இருந்த பொண்ணு, நடந்துருந்த பொண்ணு, பாடி பறந்துருந்த ஒரு குயில் வந்து கம்ப்ளீட்டாக முடங்கி போயிருந்துச்சு கடந்த ஒரு சில மாதங்களுக்கு, 3-4 மாதங்களுக்கு. யாராலும் கண்டுபிடிக்காத ஒரு நிலைமையில அங்கேருந்து உங்களை வந்து கூப்பிட்டு வராங்க அவங்க அப்பாவும் உங்கள் அம்மாவும். இந்த வியாதி என்ன வியாதின்னு எடுத்து சொல்கிறதுக்கு, அதாவது ஒரு வகையான ஒழிஞ்சிட்டு இருந்த ஒரு டிவி. உடனே எல்லாரும் பயந்துட்டு ஓடாதீங்க, அவருடைய டிவிலாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எந்த வித டேஞ்சர் அபாயமும் யாருக்கும் இல்லை. பட் அந்த டிவி எந்த ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கண்டை சுற்றி இருந்துச்சு டிவி. உங்கள் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் வயதானவங்களுக்கு, சீனியராக இருக்கவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. இதுதான் அந்த காலத்தில் MS சுலக்ஷ்மி அம்மாவோட பொண்ணு ராதா விஸ்வநாத்துக்கும் இருந்துச்சு. அவங்க எல்லாம் சுற்றி வந்து பல மாதங்களுக்கு பிறகு கண்டுபிடிச்சாங்க தண்டில் ஒழிஞ்சிட்டு இருந்துச்சு டிவி. அதே போல் இந்த பிள்ளைக்கு தண்டில் வந்து டிவி ஒழிஞ்சிருந்து. she had a form of very rare type of spinal tuberculosis. The linings around the spinal cord, the epidural டியூரா அப்படின்னு ஒரு லைனிங் இருக்குது. அந்த லைனிங்க்கு வெளியில் இருக்கும்போது எபிடியூரல் இந்த எபிடியூரல் ஸ்பேஸில் சீல் பிடிச்சு, அதுவும் குறிப்பாக டிபி வியாதினால ஃபுல்லாக சீல் பிடிச்சு, இதனால அவங்களால நடக்க முடியும். இதே டிவி பிரெயினுக்கு சுற்றி இருக்கிற சில கவரிங்ஸ், போர்வைகள் இருக்குது, 3 போர்வைகள். அந்த போர்வைகளும் வந்து மெனிஞ்சைட்டிஸும் டியூபர்குலோஸால் வந்து இதனால தான் அவங்களால முழுங்க முடியல, அவங்களால பேச முடியல. இது வந்து பல பரிசோதனைகளை செஞ்சோம். it didn't show up on many of the tests. ஸோ கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒரு வெரி வெரி டேரிங் ஆப்ரேஷனில் டாக்டர் அக்கீப் வந்து அந்த தண்டை ஃபுல்லாக இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் ஜன்னல் மாதிரி பல இடங்களில் ஓப்பன் அவுட் பண்ணி அதை வந்து டீகம்ப்ரெஸ் பண்ணி ஸ்பைன் தண்டுக்கு சுற்றி இருந்த இந்த சீடெல்லாம் எடுத்து அந்த நேரத்தில் ஓட்ட போட்டால் அந்த ஸ்பைனல் கார்டு வீக் ஆகிடும். அப்புறம் நடந்த தொப்புன்னு அது வேறு உடஞ்சிடும். அதனால in order not to destabilize the spine too much, what he has done is he has opened the dura in many places. ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி அது ஒரு டியூப் மாதிரி மேலே கீழே போட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட் பண்ணி கிளியர் பண்ணி அப்படி இருந்தோம். எதனால கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பிரெயின்குள்ளே சில வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்குது, ஸ்பேசஸ். அந்த ஸ்பேசஸில் உள்ளார ஒரு டியூப் மாதிரி போட்டு அங்கேருந்து வெளியில் பிரெயினுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூவிடை இந்த பிள்ளைக்கு வெளியில் எடுத்துகிட்டு இருந்தோம் ஐசியூவில். நான் அப்போ தான் இன்வால்வ் ஆன ரவுண்ட்ஸ் போகும்போது மதர் அண்ட் ஃபாதரை பார்ப்பேன், பாவம் அழுதுட்டு இருப்பாங்க ஐசியூக்கு வெளியில் இந்த மாதிரி டியூப்லேருந்து. அப்பப்போ அந்த பேஷண்ட்டு அப்படியே ட்ரௌசியாக போயிடும், பிபிலாம் வேறு மாதிரி போயிடும், பல்ஸாக போயிடும். அப்போ உடனே பிரெயினுக்குள்ளே இருக்கிற டியூப்லேருந்து இன்னும் கொஞ்சம் நீரை வந்து வெளியில் எடுப்பாங்க. இது மாதிரி 2-3 நாட்கள் போயிட்டு அப்புறம் அது ஒரு பெர்மனண்ட் டீகம்ப்ரெஷன், பிரெயின்லேருந்து இருக்கிற நீர் வயிற்றுக்கு போகிறதுக்கு ஒரு ஷண்ட் செய்கிறதுக்கு டாக்டர் அக்கீமும் டாக்டர் அனிருத்தும் ஹோல்ஸ் போட்டு பிள்ளை அவங்க சொன்னாங்க, பிள்ளைக்கு வந்து வெட்டி பண்ணாதீங்க, ஹோல்ஸ் போட்டு பண்ணுங்கள். எல்லோரும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் பொதுவாக எல்லாமே ரத்தம் இல்லாமல் யுத்தம் ஒன்று வருகிறதுன்னு சொன்னால் போல சின்ன ஓட்டையை தானே பண்ணுவோம். அப்படி செய்யும் பொழுது ஓட்டையை போட்டு இதை பண்ணலான்னு பார்க்கும்போது they found to their shock TB hiding inside the bed. அது பயாப்சி எடுத்து டிபின்னு பண்ணி இப்போ இந்த ஷண்ட்டும் இப்போ இங்கேருந்து ஒரு ஹைவே மாதிரி உங்களுக்கு ஒரு டியூப் பிரெயின் மூளையிலேருந்து இங்கே வயிற்றுக்கு போகுது, அந்த ஃப்ளூட் எல்லாம் வெளியில் இருக்குது. ப்ளஸ் தண்டை சுற்றி இருந்த சீட் எல்லாத்தையும் எடுத்தார். ப்ளஸ் வயிற்றில் இருந்தது டிபின்னு கண்டுபிடிச்சாச்சு. டிபிக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டக்குன்னு இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா முதல் மூச்சு விட ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் முழுங்க ஆரம்பிச்சிருச்சு,
பேச ஆரம்பிச்சிருச்சு, பாடவே ஆரம்பிச்சிருச்சு. நடக்காத பிள்ளை 3-4 மாதம் நடக்காத பெண்ணு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எந்த ஒரு டிஸ்கஷன்லையும் நம்ம மா சுப்பிரமணியம் ஐயா சொன்னாலும், இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாலும், அல்லது பிரதமர் சொன்னாலும், India has become a medical hub for people from coming all over, from Bangladesh, West Bengal, etc. அது வந்து ஒரு விண்டிகேட் பண்ணுற போல பல இடங்களில் கண்டுபிடிக்காமல், இது கண்டுபிடிக்கவும் பண்ணாமல் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து சரியாகிட்டாங்க. இப்போ இனிமேல் இந்த சம்மந்தப்பட்ட கதாநாயகர்கள் 2 மெயின் சர்ஜன், அந்த வயிற்றுக்கு அசிஸ்ட் பண்ண டாக்டர் அனில், அந்த அனசிஸ்டியா கொடுத்த டாக்டர் சம்பத், டாக்டர் வெங்கட், ஒரு பேஷண்ட் சரியாகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் 15-16 டாக்டர்ஸுக்கு சொட்டையாயிடும், ஒரு 15-20 ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபுக்கு பிபி சுகர் வந்துடும். இந்த மாதிரி பேஷண்ட்லாம் அவ்வளோ ஹை ப்ரெஷர். சம்மந்தப்பட்ட டாக்டர்ஸே உங்ககிட்ட பேசட்டும், அந்த பேஷண்ட்டையும் பேச சொன்னால் இங்கிலீஷோ ஹிந்தி, முடிஞ்சால் ஒரு வரி பாடக்கூட சொல்லணும். பாடாத, பேசாத, முழுங்காத, மூச்சு விடாத பொண்ணு பாடிட்டு போகுதுன்னா அது சென்னைக்கும் மட்டும் இல்லை, ஒரு பெருமை. இது மாதிரி பல மருத்துவர்கள் ஒன்று கூடி, மெடிக்கலாக டாக்டர் தினகர் பார்த்துருந்தார், ஒன்று கூடி பல மருத்துவர்கள் செஞ்ச ஒரு சாதனையை வந்து இன்னைக்கு நீங்கள் பப்ளிக் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களை எல்லாரும் கூப்பிட்டு நன்றி, வணக்கம். இப்போ அவங்கள பேசுகிறோம். சார் யூ கேன் சிட் டவுன். बैठिए सर, क्वेश्चन आप ही बोलो, आप ही गाना नहीं हम बताएंगे, अभी डॉक्टर्स बोलेंगे आपके बारे में जो भी है। अरे एक लाइन में कुछ और डॉक्टर आकिब, यंग, डायनेमिक and very good neurosurgeon. இது மட்டும் இல்லை, பல காம்ப்ளெக்ஸ் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் சர்ஜரிஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் ஒரு மாதிரி உலகத்துக்கு எடுத்துட்டு சொல்கிற அளவுக்கு இந்த சமீப காலத்தில் இதை பண்ணியிருக்காரு. அவரை வந்து பேச அழைப்போம். டாக்டர் ஆக்கிப், ஓவர் டு யூ. என் பேர் டாக்டர் ஆக்கிப், நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த பொண்ணு வந்து 21st of last month வந்து லைஃப் லைன்குள்ளே வராங்க. வரும்போது கம்ப்ளீட்லி டிஸ்ஓரியன்ட், யாருக்குமே தெரியாது, கால் மூமெண்ட் இல்லை, கை மட்டும்தான் வலி கொடுத்தா கை மூமெண்ட் மட்டும் இருக்குது. இதுதான் அவங்க வந்த ஸ்டேட்டஸு. வந்தோடனே இமீடியட்டாக நான் என்ன பிளான் பண்ணோன்னா, ஐவிலாம் போட்டு பேஷண்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு எம்ஆர்ஐ பண்ணும். எம்ஆர்ஐ ஸ்பைன் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஏன் கால் வீக்னஸ் வந்துச்சு, அதை கட்டி இருக்கா, அப்படி தான் ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ எம்ஆர்ஐ அமுச்சு விட்ட உடனே பார்த்தோன்னா, எம்ஆர்ஐயில் கழுத்து எலும்புலேருந்து இடுப்பு எலும்பு வரைக்கும் ஸ்பைனல் கார்ட் சுற்றி பஸ்ஸு. இது பார்த்தோன்னே சரி பிரெயினும் சேர்த்து எம்ஆர்ஐ பண்ணிடுவோம்னா அங்கேயே சென்ட்ரலி எம்ஆர்ஐ பண்ணி பார்த்தா பிரெயின்லேயும் இன்வால்மெண்ட் இருந்தது. இப்போ இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம காப்பாற்றணும்னா எடுத்தோடனே ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டு இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் காப்பாற்ற முடியும். ஆஸ் ஆஃப் த சார் சொன்ன மாதிரி இந்த டிபியால் வர பிரச்சனைகள் வந்து இமீடியட்டாக ட்ரீட் பண்ணோன்னா பேஷண்ட் வந்து இருக்கிறது தான் சான்சஸ் ஜாஸ்தி, ஹை மார்டாலிட்டி. இதெல்லாமே இந்த மாதிரி முதுகெலும்பில் வருது, பெர்மனன்ட் டேமேஜ், சம்டைம்ஸ் காலை காப்பாற்ற முடியாமல் போயிடும். இந்த பேஷண்ட் நம்ம அந்த எம்ஆர்ஐ பண்ணோன்னு இமீடியட்டாக 1 ஹவரில் ஹாஸ்பிட்டல் அனஸ்தீஷியா இருக்கட்டும், மெடிக்கல் டாக்டர் இருக்கட்டும், டாக்டர் வெங்கடேஷன் சார், அப்புறம் தினகரன் சார்லாம் பார்த்துட்டு 1 ஹவரில் பர்மிஷன் கொடுத்து சர்ஜரி எடுத்துட்டு பேஷண்ட்டுக்கு முதுகெலும்பில் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோன்னா பேஷண்ட்டாக நிற்க முடியாது. இதுக்கு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுவோம் எல்லாம் சேர்ந்து. ஒரு 2-3 இடத்துல போன் ரிமூவ் பண்ணிவிட்டு அது வெளியாகவே கொஞ்சம் கேமரா போட்டு பார்த்து டியூப் போட்டு எல்லாம் வாஷ் பண்ணி அந்த பஸ்ஸு அது சுற்றி இருக்கிற மண் மாதிரி பொருட்கள் டெப்ரிஸ்னு சொல்லுவோம், அதுவும் வாஷ் பண்ணி எடுத்தோம். ஏன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் பேஷண்ட் சின்ன பொண்ணு 21 இயர்ஸ் ஆகிருக்கு, அவள் லைஃப் ஃபர்தராக மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணி பண்ணிட்டோம், ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டோம். ஃபர்தராக பிரெயினில் அக்யூமுலேட் ஆன ஃப்ளூயிடுக்கு பெர்மனன்ட் ப்ரொசீஜர் பண்ணாமல், ஏன்னா இமீடியட்டாக சர்ஜரி பண்ணி ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி இந்த டியூப் போட்டதெல்லாம் லேட்டராக கூட பண்ணிக்கலாம். ஸோ இமீடியட்டாக சின்ன ஓட்டையை போட்டு ஒரு டியூப் மூளை நீரை வந்து வெளியே எடுக்கிறது பிளான் பண்ணணும். அந்த டியூப் வச்சுட்டு அதில் கூட ஆன்டிபயோட்டிக் போட்டோம். ஏன்னா அது வந்து ஹையஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் அந்த மூளை நீரில் போட்டு மூளையில் இருக்க இன்ஃபெக்ஷன் கம்மி பண்ணுறதுக்காக அதுவும் ட்ரை பண்ணோம். ஒரு 3 நாளுக்கு அப்புறம் பார்த்தா பேஷண்ட் கான்ஷியஸ் லெவல் கம்மியாகிட்டே இருக்க தவிர ஹார்ட் ரேட்டும் கம்மியாகுது. அப்புறம் இந்த டியூப் ஓப்பன் பண்ணி மூளை நீரை வெளியே எடுக்க ஆரம்பித்தோம் ஒரு 3 நாளைக்கு தொடர்ந்து. ஸோ 5 நாள் டியூப் வச்சுருந்தோம், இந்த மூணு இடத்துல இருந்தோம். பேஷண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்தாங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இந்த என்ன டயக்னோசிஸ் தெரியாமல் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. சும்மாவே ஆன்டிபயோட்டிக் கொடுக்க முடியாது பேஷண்ட்டுக்கு, சும்மாவே எந்த மருந்தும் கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு அப்பா அம்மா கேட்பாங்க என்ன கொடுக்குறோம் அப்படின்னு. முதுகு நீர் எடுத்து டெஸ்ட்டு கொடுத்தோம், டிபி பற்றி தெரில, பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் பற்றி தெரில. ஆனால் அவ்வளோ பஸ் எடுத்திருக்கோம். பஸ்ஸு கல்ச்சர் பண்ணாலும் ஒன்றும் தெரியல, எல்லாமே நெகட்டிவ். நம்ம வந்து ஆனால் நம்ம ஆன்டிபயோட்டிக் போடாமல் இருக்க முடியாது, இன்ஃபெக்ஷன் ஏறிட்டு தான் இருக்கும். என்ன பண்ணோம், சரி அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு 4 days 5 days ஆன்டிபயோட்டிக் முடிஞ்ச அப்புறம் இப்போ முதுகு எலும்புலேயே பஸ் இருந்ததுன்னா எப்பயுமே டிபி தான் ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் இருக்கும். அதுக்கும் டெஸ்ட் அமிச்சா நெகட்டிவ் தான் வந்து. ஆனால் டிபி டக் மாற்ற ஆரம்பிச்சிட்டோம், மைல்டு டோஸ் ஆரம்பித்தோம். ஏன்னா ஃபுல் டோஸும் கொடுக்கவும் முடியாது. அப்புறம் வந்து இந்த மூளை நீர் எடுக்கிறதா தான் ஹார்ட் ரேட் நல்லா ஆகுதுன்னு சொன்னோடனே நானும் டாக்டர் அனிருத் அவருக்கெல்லாம் முடிவு பண்ணிட்டு, அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க எங்களுக்கு எங்கேயுமே வயிறில் வந்து தழும்பு இருக்கக்கூடாது,
எங்கள் பொண்ணு வளர வயசு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டிஸ்கஸ் பண்ணோன்னே சார் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு, நம்ம ஏன் தொப்புள் வழியாக போட்டுறக்கூடாது டியூபை அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு நானும் சாரும் ஆப்ரேஷன் பண்ணோம். டியூப் போட்டு அந்த டியூபை வெளியே கொண்டு வந்தோம். அப்புறம் சார் ஸ்கோப் போட்டு உள்ளே பார்த்தாரு. உள்ளே பார்க்கும்போது ஹோல் வயிறில் எல்லா இடத்துலையும் சின்ன 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 டாட்டாக புள்ளியாக இருந்தது. அது பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடுச்சு மோஸ்ட்லி டிபி தான் அப்படின்னு. சார் என்ன பயாப்சி பண்ணிவிட்டு ஒரே குழாயில் சின்ன குழாயில் எல்லாமே ஷேர் பண்ணிட்டார். பயாப்சி பண்ணி டியூபும் உள்ளே போட்டாச்சு, பாப்சி பண்ணி டெஸ்ட்டு காமிச்சிட்டோம். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் தான் டிபின்னு கன்ஃபார்ம் பண்ணிச்சு. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்னால தான் நம்ம கன்ஃபார்மாக டிபி பண்ணி அந்த மாத்திரை டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்தோன்னே பேஷண்ட் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3 நாள்லேயே பேஷண்ட் அடுத்த நாள் கால் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் மெயின் ரோல் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே இருக்கிற ஸ்டாஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபிசியோதெரப்பி, ரீஹாபிலிட்டேஷன், சிஸ்டர் எல்லாம் அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துட்டாங்க. இப்போ பார்த்து அவள் நடக்க வச்சு இங்கேருந்து அவள் 18 நாள் கழிச்சு கிளம்பும்போது 2-3 ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டான். இன்றைக்கி நீங்களே பார்த்தீங்க, அவள் நடந்து வந்து உட்கார அளவுக்கு ஆகிட்டாங்க, பேசுகிற அளவுக்கு ஆகிட்டாங்க. அவர் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நியர்லி ஒரு 3 மாதமாக பார்த்தீங்கன்னா கழுத்து வலி, நடக்க முடியல, வயிறு வலி, இடுப்பு வலி, இதே அவங்க அப்பா தான் அவங்க லோக்கல் டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காரு. ஆனால் இது கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு டோட்டலாக வந்து இங்கே அட்மிட் ஆகி 10 நாள் ஆயிடுச்சு கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சி இந்த லெவல் கொண்டு வந்து பேஷண்ட்டை காப்பாற்றிருக்கோம். அவங்க ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இந்த டிபிங்கிற ஒரு வியாதி இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப காமனான ஒரு வியாதி. யூஸ்வலாக காச நோய் டிபிங்கிறது லங்ஸில் தான் அஃபெக்ட் பண்ணும், நுரையீரலில் தான் வரும். ஆனால் ரேராக தலைக்கோ முதுகு தண்டுக்கோ வயிறுக்கும் வரலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சார் சொன்ன மாதிரி நம்ம எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருந்தோம், பரிசோதனை அத்தனையிலையும் அது நெகட்டிவ் தான் வந்துச்சு. ஏன்னா டிபிங்கிற ஒரு கிருமி அணுக்களுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிற ஒரு கிருமி, இன்ட்ரா செல்லுலர் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் வெரி ஆஃபன் அது நெகட்டிவ்னு தான் வரும். இல்லை சார் நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்க, அது ஏன் அப்போ வரல பாசிட்டிவ், இப்போ ஏன் பாசிட்டிவ் வருதுன்னு கேட்பாங்க. அது ஏன்னா அது ஒழிஞ்சிட்டு இருக்கும். ஸோ நெகட்டிவ்னு வந்தால் அது நெகட்டிவ் இல்லை, அது பாசிட்டிவாக கூட இருக்கலாம். அதே மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஸ்டேஜில். பட் இவங்களுக்கு இந்த டிபி லங்ஸில் மட்டும் இல்லாமல் பிரெயின், ஸ்பைனல் கார்டு அண்ட் வயிறில் கூட இருந்திருக்கு. வயிறில் இருந்த டிபி இன்ட்ரா அப்டாமினல் டியூபர்குலோசிஸ், அது லேப்ரோஸ்கோபி மூலமாக நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ எங்கள் சென்டரில் வி டூ லாட் ஆஃப் ஸ்கார்லெஸ் சர்ஜரி. அப்படின்னா தொப்புள் வழியாகவே எல்லா விதமான ஆப்ரேஷன்ஸும் நாங்கள் பண்ணுவோம். ஒரு கால் பிளாடர், அப்பெண்டிக்ஸ், வெயிட் லாஸ் சர்ஜரி, ஹெர்னியா, ஹிஸ்டரெக்டமி, இந்த மாதிரி எக்கச்சக்க சர்ஜரிஸ் வெறும் தொப்புள் மூலமாக ஒரே ஒரு சின்ன வெட்டு மூலமாக நம்ம பண்ணுறதுனால இவங்க அப்பா அம்மாவும் கேட்டிருந்தாங்க, சின்ன பொண்ணு ப்ளீஸ் தழும்பு வேணான்னு கேட்டாங்க. ஸோ இதே வழியிலேயே நம்ம பண்ணிடலான்னு நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்போ. ஸோ நம்ம சேர்ந்து வி மேட் ஷுர் த ஹோல் திங் இஸ் டன் த்ரூ த பெலி பட்டன், ஸ்கார்லெஸ் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக 2 விஷயம் நம்ம பண்ணோம். ஒன்று, அந்த தலையிலேருந்து வந்த அந்த டியூப் உள்ளே வச்சோம் வயிறுக்குள்ளே. 2, கரெக்டாக அது டிபின்னு அப்போ தான் நம்ம ஒரு கரெக்டாக ஒரு பயோப்சிக்கு டிஷ்யூ எடுக்க முடிஞ்சுது. அந்த அணுக்களை அங்கேருந்து எடுத்து பரிசோதனை பண்ணி தான் கிளியராக டிபின்னு ப்ரூவ் ஆச்சு நமக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோபி அண்ட் திஸ் வாஸ் டன் த்ரூ ஸ்கார்லெஸ் மெத்தட். ஸோ ஒரே ஒரு சின்ன கட், அதுவும் அவங்க தொப்புளுக்குள்ளே. ஸோ எந்த ஒரு தழும்பும் தெரியாது அவங்களுக்கு. ஸோ தெரியாத பட்சம் இது பண்ணதுனால ஒன்று அவங்க சீக்கிரமாக ரிகவர் ஆக முடியுது, தழும்பு எதுவும் இல்லை. ஸோ ஃப்யூச்சர்லேயும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல். ஸோ இந்த டிபிங்கிற ஒரு வியாதி இட் இஸ் வெரி காமன். பட் இவங்களுக்கு வந்தது ரொம்ப ஒரு அன்காமனான ஒரு விதமான டிபி. ஸோ திஸ் இஸ் அன் அன்காமன் ப்ரெசன்டேஷன் ஆஃப் அ காமன் டிசீஸ், அப்படி தான் அது சொல்லுவாங்க. ஸோ டிபி ஆஃப் அப்டமன் அண்ட் ஸ்பைனல் அண்ட் மெனிஞ்சைட்டிஸ். ஸோ 3 இடத்துல இந்த டிபி அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டிபி ஸ்பெஷலிஸ்ட்டும் நாங்கள் இன்வால்வ் பண்ணியிருந்தோம். எங்கள் ஃபிசிஷியன்ஸ் டாக்டர் தினகரன், டாக்டர் ஸ்ரவந்தி, தென் அனஸ்தடிஸ்ட் டாக்டர் சம்பத் சார், டாக்டர் வெங்கட் who's our pulmonologist, intensivist and anesthetist. ஸோ அவரும் பார்த்து இன்னொரு ப்ரொஃபஸர் சுந்தராஜா பெருமாள்னு எங்களோட பல்மனாலஜிஸ்ட் எல்லாம் சேர்ந்து கரெக்டான டிபி ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து திஸ் இஸ் கால்ட் அ மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். அத்தனை டாக்டர்ஸும் சேர்ந்து ஒரே டைமில் அலாங் வித் எஃபிஷியன்ட் ஸ்டாஃப், டயட்டிஷியன், ஃபிசியோதெரபிஸ்ட், சப்போர்ட் ஸ்டாஃப் எல்லாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இவ்வளோ சீக்கிரமாக ரிகவர் பண்ண முடியாது. அண்ட் இவங்க எல்லாருமே ரெகுலர் டைமில் மோட்டிவேஷனும் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ பேஷண்ட்டோட சைட்லையும் ரெகுலர் மோட்டிவேஷன் கொடுத்தா தான் சீக்கிரமாக ரிகவர் ஆக முடியும். அண்ட் தட்ஸ் வாட் வாஸ் டன் ஃபார் ஓவர் த ஸ்பேன் ஆஃப் 20 days ஆல்மோஸ்ட். அது பண்ணி தான் பேஷண்ட்டால் ரிகவர் ஆக முடிஞ்சுது. ஸோ டாக்டர் வெங்கட் நம்மளோட பல்மனாலஜிஸ்ட், அவரும் டிபிக்கு ரெகுலராக ட்ரீட்மெண்ட் பார்க்குறவர். ஸோ அவரும் பார்த்துட்டு கரெக்டான டைமில் இந்த மெடிசன்ஸ் ஆரம்பிச்சிருந்தார். ஸோ கொஞ்சம் டிபி பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா சார் will also explain.
something. காமனாக வந்து டியூபர்குலோசிஸ் வந்து ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து பல்மரி டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்கிறது, அது லங்ஸை இன்வால்வ் பண்ணுறோம். அது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸி. பேஷண்ட்டுக்கு ஒரு ஃபீவர், காய்ச்சல், நாள்பட்ட இருமல், ஒரு தொடர்ந்து இருமிட்டு ஒரு 2 வாரம் மேலே ஒருத்தருக்கு இருமல் ஆன்டிபயோட்டிக்லாம் ஜென்ரல் ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டு சரியாகாமல் போனால் அதை வந்து நம்ம எக்ஸ்ரே மூலியமாகவும் டெலி டெஸ்ட் மூலியமாகவும் இந்த பல்மரி டியூபர்குலோசிஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த எக்ஸ்ட்ரா பல்மரி டியூபர்குலோசிஸ் லங்கை தவிர்த்து மற்ற ஆர்கன் இன்வால்வ் ஆகும்போது அதை கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டமாகிடும். அதுக்கு வந்து நம்ம பேஷண்ட்டு அதுக்கான தொந்தரவோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஜென்ரலாகவும் ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பேஷண்ட்டும் வந்து ஸ்லோவாக டெட்டரேட் இருப்பாங்க, மோசமாகிட்டே போயிட்டுருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எல்லாம் பல டெஸ்ட்டு பண்ணி அந்த எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன்வால்வ் பண்ணி கரெக்டாக நம்ம எல்லா டெஸ்ட்டும் பண்ணி ஸ்பெஷலிஸ்ட் இன்வால்வ் பண்ணி பண்ணும்போது தான் இதை கண்டுபிடிக்க முடியும். அப்படி தான் இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். இதில் ஃபார்ச்சுனேட்லி டாக்டர் அனிருத் வந்து லேப்ரோஸ்கோபிக், அதாவது ஜஸ்ட் 1 சென்டிமீட்டர் ஓப்பனிங்கில் லேப்ரோஸ்கோபி மூலியமாக அப்டாமனை எக்ஸாமின் பண்ணும்போது டியூப்பை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது இந்த டயக்னோசிஸ் வந்து பிகம் வெரி ஈஸியாக, குயிக்காக நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ இது எந்த வித ஸ்கார் இல்லாமல் மினிமல் கட்டில் லேப்ரோஸ்கோப்பிக்காக உள்ளே போயிட்டு அந்த டியூபர்குலோசிஸ் இருக்கிற அந்த கண்டுபிடிச்ச அந்த ப்ரெசன்டேஷனை கண்டுபிடிச்சி டெஸ்ட்டு காமிச்சோம். அதுவும் டிபின்னு வந்துடுச்சு. மாத்திரை ஆரம்பிச்சதில் அவங்க ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிடும். बेटा आपको ये बात कर सकते हैं इंग्लिश में, हिंदी में? बंगाली में नहीं होगा। हाँ, बंगाली में। अच्छा, if you want to translate, let us speak in Bengali. हाँ, ओके ओके। देखिए बोलो इंग्लिश बढ़िया. रघु ता तुम्हारी बंगाली है ना? How do you feel now? Now, I. Hello everyone, my name is Devashmita Rana. I came here to Chennai from Bolpur, West Bengal with my parents for my treatment. However, unexpectedly, I fainted 2 times on bed. After my parents took me to Apollo Hospital and Rajiv Gandhi Hospital, where I was admitted for surgery. However, my father got in touch with Lifeline Hospital and emergency surgery was done at 8 hours and I was in ICU for 15 days. I got discharged after 20 days. After 20 days in a much filter condition. I would like to say thank you to doctors and the hospital. Thanks to all of you. एक लाइन में खराब है। We all are waiting for that. अरे कोशिश कर लो एक लाइन जनगण मन गति मैं गाऊं? Yes. இந்த மாதிரி she is a playback singer. இந்த பாட்டு பெங்காலில you sung in Bengali and Hindi, no? Don't know. हाँ? ரெண்டுத்தையும் அவங்க playback singer. ओके। तो ये गानটা করো, কোনটা করব? থেকে যাবোটা। আমি এলোমেলো বড্ড অগোছালো এক মুহূর্ত ছাড়া তুমি নামে অন্ধকার তুমি থেকো পাশে রাত দিন 12 মাসে সঙ্গে নিয়ে খুশি এক আকাশ থেকে যাব আমি কথা দিলাম বিনিময়ে কিছু হব না নিলাম থেকে যাব আমি কথা দিলাম বিনিময়ে কিছু হব না নিলাম আমি এলোমেলো বড্ড অগোছালো এক মুহূর্ত ছাড়া তুমি নামে অন্ধকার তুমি থেকো পাশে রাত দিন 12 মাসে সঙ্গে নিয়ে খুশি এক আকাশ
சில வந்து அவர் இந்த 18, 20 மேலாம் தான் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் சோகால் கார்பரேட் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுக்கு பொதுவாக என்னுடைய ஸ்கேனில் வந்து அது வந்து ஒரு 65% தான் சார்ஜ் ஆகும். தட்ஸ் வி ஸோ நான் everybody can afford man. peculiar operation சார். ஆமாம். ஜர்னல் மாதிரி கொண்டு வந்து 100 எழுதிடும். ஐயோ 100 இது எழுதிடும். திஸ் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் மாதிரி டீட்டெயிலாக இது வந்து ஒன் ஆஃப் த ஜேர்னல்ஸ். எங்கள் இன்ஸ்டியூஷன்லேருந்து இது வரைக்கும் ஏறக்குறைய 150 scientific papers have gone from various surgeries, robotic surgery, laparoscopic surgery, stem cells, 150 scientific papers have gone out. This will also be எல்லாமே national and international peer reviewed journals man. சும்மா local Slip of Times, nothing against Slip of Times, but இது பக்கா இந்த multinational journals, Scientific journals. scientific journals. லங்ஸ் ரிலேட்டட் தான் அதான் சார் சார் நீங்கள் எக்ஸ்பிளைன் எக்ஸ்ட்ரா பல்மனரி டிபி சார் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, டிபி வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி லங்ஸை தவிர்த்து மற்ற உறுப்புகளையும் அஃபெக்ட் பண்ணும். அதுதான் அந்த எக்ஸ்ட்ரா பல்மனரி டியூபர்குலோசிஸ். அதோடைய ப்ரெசன்டேஷன்ஸ் இந்த மாதிரி ஆர்டர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ஜென்ரல் சிம்டம்ஸோடு தான் வருவாங்க. நம்ம வந்து இதை சஸ்பெக்ட் பண்ணி வாட் வி ஜென்ரலி டெல் ஹை இண்டெக்ஸ் ஆஃப் கிளினிக்கல் சஸ்பிஷன். நமக்கு அந்த சஸ்பிஷனோட வந்து அப்ரோச் பண்ணும்போது வித் ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் பிளட் டெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் வி கேன் டயக்னோஸ் திஸ். இது வந்து after the post operation what are the precautions, medications, what about that? ஸோ ஷி கேன் பி நார்மல். ஒன்றும் ஸ்பெசிஃபிக் இனிமேல் சொல்றீங்களா இது வரைக்கும் இருந்தது சரிங்களா post operation? போஸ்ட் ஆப்ரேஷன் ஒன்று சார். டியூபர்குலோசிஸ் ட்ரக்ஸ் வந்து 6 months to 7 months எடுக்கணும். Okay. திருப்பி அவங்கள ரிவ்யூ பண்ணுவோம். திருப்பி 2 months ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணுவோம். நல்லா இருக்காங்க. அவங்க எவ்வளோ நல்லா இருக்காங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகும்போது பிரியாணி சாப்பிட்டு தான் கிளம்புனாங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்காங்க. ஸோ நத்திங், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஒன் திங் இஸ் as I'm outside the team, இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நாங்கள் சாம்பியன் டவுன்ஸ் போகும்போது பார்க்கும்போது எப்போவுமே இவங்க 2 பேரும் அழுதுட்டு இருப்பாங்க. அப்பப்போ பிபி கம்மியாகும், இல்லை பிபி மேலே போகும், பல்ஸ் கம்மியாகும். ஸோ அந்த இமீடியட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியட் இந்த ஒரு வாரம் எல்லாரையும் விரட்டி அடிச்சிருச்சு இந்த வியாதியை. நவ் தட் என்ன வியாதியை கண்டுபிடிச்சாச்சு, அது கையாண்டாச்சு. கிவிங் ப்ராப்பர் ஆன்டி டிபி மெடிசின்ஸ் டீகம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இது மேலே ஒரு சாதாரண ஒரு பெண் எப்படி வாழ்வாங்களோ அது மாதிரி இது பண்ணுவாங்க. Normally TB வந்து chronic disease, lifelong disease. In this case it will be lifelong or it will be Very good question. Maybe we should let Venkat answer that. TB No, வந்து you see, sir. டிபி வந்து க்ரானிக் இன்ஃபெக்ஷன் கிடையாது சார். டிபியை வந்து நம்ம முன்கூட்டியே, அதாவது கரெக்டான டைமில் கண்டுபிடிச்சி மாத்திரை கொடுத்தா 100% க்யூர் சார். 100% க்யூர். இன்ஃபேக்ட் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய எய்மே வந்து பை 2025 எலிமினேட் டியூபர்குலோசிஸ் அமாங் தி பப்ளிக். அது ஒரு கோலாக வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டும். ஸோ இது வந்து சப்போஸ் நம்ம சரியாக கண்டுபிடிக்காமல் சரியாக வைத்தியம் பண்ணாமல் அப்படியே விடும்போது தான் அது வந்து க்ரானிக்காக மாறுது. க்ரானிக் இந்த சென்ஸ் வந்து அதனுடைய பாதிப்புகள் வந்து தொந்தரவுகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். so it should be more 100